அண்ணன் திரு சாமிநாதன் அவர்கள் இந்த காங்கேயம் தொகுதியுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்தவர். ஆனால் இவ்வளவு அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும் என்று நான் கருதவில்லை. குறிப்பாக தாய்மார்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக எங்களுக்கான வரவேற்பை தருகிறார்கள். கலைஞர் இருந்தப்ப அவருடைய அமைச்சரவை, ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பணியாற்றிய அனுபவம். இங்கே ஒரு அமைச்சராக இருந்து இங்கே ஒரு அதிகாரியாக நான் திட்டங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி தனியார் கல்லூரிக்கு போனாலும் கூட இன்றைக்கு 1000 ரூபாய், பெரும்பாலான குடும்பங்களுக்கு 41,000 ரூபாய் போயிடும். இது மாதிரி ஒரு பணப்பயன் நேரடியாக எந்த அரசிலும் இதுவரை வழங்கப்படும். தொகுதிக்கும் பல்வேறு திட்டங்கள். அதிமுக இதில் ஒரு பதட்டமாகவே பார்க்கல. அவர் இந்த நம்பிக்கையை கொடுக்குறாரு. தேர்தல் முடிந்த அந்த அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக. சேர்மன் அரசியல் இது எப்படி பார்க்குறீங்க? மேனாமணிக்கு அரசியல் போல தான் இருக்கிற மக்களோடு இருந்து என்ன சொல்கிறார்கள், அவர்கள் என்ன அவரிடத்தில் என்ன கருத்து வருகிறது என்று கூட தெரிந்து கொள்ளாத வகையில் கடுமையாக தாக்குறாரு திமுகவை. சில பேரால் உருவாக்கப்பட்ட ஒரு பி டீமாக தெரிகிறது. அடுத்த கட்ட தலைமுறையை சரியானபடி உருவாக்கலையோ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். லோக்கல் பாலிடிக்ஸ் என்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் ஆர்ப்பாட்டம், தலைவர் சொன்னது ஏற்று தொகுதி மறுவரையறை, இது தேவையில்லாத ஆர்ப்பாட்டம், மக்களை பதட்டப்படுத்துது திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜக வைக்கிது. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைத்து, அது குறிப்பாக அவருக்கு சாதகமில்லாத தென் மாநிலங்களுடைய இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைத்தால் வட மாநிலங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இது ஒரு எதாச்சிகார போக்கு என்று சொல்லலாம். ஏற்கனவே தொகுதி வாரியாக மக்கள் மனநிலை பதிவாகி அதுக்கு தகுந்தாற்போல் அரசியல் ரீதியான முடிவுகள் எடுக்கப்பட்டு இன்றைக்கு இயல்பு வாழ்க்கை சிறப்பாக போய்கொண்டது. அரசியல் சூழ்நிலையும் சிறப்பாக அமைந்திருக்கிற சூழ்நிலையில் ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனை அது இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற தேர்தல் ஒரு 4-5 மாநிலங்கள் இருக்கிற நேரத்தில் இது மக்களின் கவனத்தை திசையிருப்புன்ற வகையில் தேவையற்ற ஒரு பிரச்சனை. இதனால் மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டு கொடுப்போம்? இப்போ மற்ற பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக 1000 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு செல்லாது என்று அறிவித்தார்கள். இதனால் என்ன நன்மை ஏற்பட்டது நம்ம நாட்டுக்கு? அதே போல் நாம் சேமித்து வைத்திருந்த வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை எடுப்பதற்கு கூட இதே திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்தவர் எவ்வளவு சிரமப்பட்ட மக்கள், எவ்வளோ பேர் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை உயிரிழந்தார்கள். அதே போல் விவசாயிகள் மீது ஒரு 3 சட்டம் தேவையற்று அந்த நேரத்தில் உருவாக்கி விவசாயிகள் பாதிக்கக்கூடிய வகையில் அந்த சட்டங்கள் இருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டு கணக்கில் அந்த போராட்டம் ஏறத்தாழ 1400க்கும் மேற்பட்டோர் இறந்தார்கள் என்ற செய்தி வந்தது. இப்படி தேவையற்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களினுடைய கவனத்தை திசையிருப்பி, அதே போல் மத ரீதியாக மக்களை திசையிருப்பி, இப்படி ஒரு சூழ்நிலையில், ஒரு மோசமான சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்குது. எனவே அந்த வகையில் இதை விட்டுவிட்டு மக்களுக்கு தேவையான என்ன பிரச்சனையோ அதை கையில் எடுத்து செய்வதுதான் நலம், அவர்களுக்கும் நலம் என்பது தெரியும். எடப்பாடி பழனிசாமி இது குறித்து நீங்கள் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களா, இந்த விஷயம் குறித்து அவர் பேசும்போது தேர்தல் பிரச்சாரத்திலே பேசுகிறாரு. இதனால் எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறாரு. நீங்கள் திமுக எந்த அளவுக்கு நீங்கள் பதட்டமாக இருக்கீங்களோ இந்த விஷயத்தில், அதிமுக இதில் ஒரு பதட்டமாகவே பார்க்கல. அவர் இந்த நம்பிக்கையை கொடுக்குறாரு. அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பாகவே மாறிட்டாங்க. அவங்களுக்கு இது எப்படி, ஆனால் அவங்க பாஸ் சொல்கிறாங்க, அதனால் இவங்க கேட்குற இடத்துல இருக்காங்க, சரணகதி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுக்கு பதட்டம் வரப்போது, என்ன நடந்தாலும் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படல. இப்போ உதாரணமாக ஐக்கிய முற்போக்கு அரசு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் நடைபெற்ற பொழுது அன்னை சோனியா காந்தி அவர்களும் ஐயா கலைஞர் அவர்களும் முன்னெடுத்து இந்த 100 நாள் வேலை, கிராமப்புறத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் அந்த 100 நாள் வேலை என்கிற மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஏன்னா அந்த திட்டத்தில் இப்போ அந்த திட்டத்தை பெயர் மாற்றம், வாயிலே நுழையாத பெயரை இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பல்வேறு அதில் நிபந்தனைகள் விதிக்கப்படுகிற போது அந்த திட்டத்தை மறைமுகமாக சிதைப்பதற்கான ஒரு சூழ்நிலை தானே ஒழிய இதனால் மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டிருக்கிறது? இப்போது அது போன்ற இன்றைக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேலே அரசுக்கு, நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு அந்த நிதி வர வேண்டியது இருக்குது, சம்பளம் பாக்கி இருக்குது. இப்போ கிராமப்புறத்தில் திமுக அரசின் மீது மக்களுக்கு ஒரு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இது இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை. இன்றைக்கு அவர்கள்
இன்றைக்கி மற்றவர்கள் மீது குற்றச்சாட்டை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகுது. இந்த 100 நாள் வேலை என்பது மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை இன்றைக்கு ஊற்றி மூடி இருக்கிற சூழ்நிலை தானே ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல தான் ஒவ்வொரு செயலும் இவருடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு கூட ஒரு கண்டனம் தெரிவிப்பதற்கு கூட இவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களுக்கு மனம் வரவில்லை, அதுக்கான தைரியம் வரவில்லையே. இப்போ நேற்று கூட கன்னியாகுமரிக்கு அந்த நாகர்கோவிலுக்கு வந்தார் இல்லையா பிரதமர் பிரச்சாரத்துக்கு, கூட எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்போ உண்மையிலுமே பாதிக்குது அப்படின்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அதிமுக சொல்கிறது தான். அப்படி பாதிக்குதுன்னா பிரதமர் நேரடியாக சொல்ல மாட்டாரா? அமித்ஷா வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இப்போ திமுக வேண்டுமென்று இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்கு வங்கி அரசியலாக இதை பயன்படுத்துது. அதாவது தேவையற்ற குழப்பத்தை உருவாக்க அவர்கள் தான் இதை கையில் எடுத்திருக்காருடைய. நாம் எந்த விதத்திலும் இதை போய் நாம் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் கையில் எடுக்கவில்லை. எனவே அவர்கள் தான் இன்றைக்கு மக்களினுடைய கவனத்தை திருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அதுக்கு கண்டனம் தெரிவித்து அவர்கள் இனிமேல் அநேகமாக தேர்தல் முடிந்து அந்த அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகிட்டு இருக்கவில்லையே. அவங்க எந்த விதத்திலையும் மக்களுடைய நலனுக்காக அவர்கள் கூட்டணி சேரவில்லை. அந்த வகையில் இன்றைக்கி அவங்க முழு சரணகதி அடைஞ்சிருக்கிற நேரத்தில் எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லைங்கிற சூழல் தான் இருக்காங்க. எனவே அவங்க எதுக்கு நேரில் சொல்ல போகிறாங்க? சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கடிதம் கூட எழுத மாட்டாங்க. அப்புறம் எங்கே போய் நேரில் சொல்ல போகிறாங்க? இப்போ தொகுதிக்குள்ளே வருவோம். வெள்ளக்கோவில் சட்டமன்ற தொகுதி அதுலேயும் போட்டிட்டு இருந்தீங்க. இப்போ அது காங்கேயமாக வந்துருச்சு. இப்போ 5 ஆண்டு கால என்ன பணிகள் மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க? 1996ஆம் ஆண்டு வெள்ளக்கோவில் தொகுதி இருந்த பொழுது முதல் முறையாக போட்டியிட்டேன். ஐயா கலைஞர் உத்தரவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடும் அன்றைக்கு வெற்றி கிடைத்தது. அதே போல் பல்வேறு பணிகளை செய்தோம். 2001ஆம் ஆண்டு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டேன். அதே போல் மீண்டும் வெற்றி பெற்றேன். 2006லும் வெற்றி பெற்றோம். அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்களும் மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும் அமைச்சரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பை தந்தார்கள். முடிந்தளவு அந்த பணியை செவனே செய்தேன் என்ற மனதிருப்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த தொகுதியில் பாதி எங்களுடைய சொந்த ஊர் பகுதியெல்லாம் காங்கேய தொகுதியிலும், மீதி மூலனூர் போன்ற பகுதியெல்லாம் தாராபுரம் தொகுதியோடு இணைக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த வகையில் இன்றைக்கி நான் இடையில் 2 முறை கூட இந்த தொகுதி தொடர்ந்து காங்கிரஸுக்கு கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட காலத்தால் நான் அதை போய் நிர்பந்தம் செய்து தலைமைக்கு ஒரு இடையூறுகளை ஏற்படுத்தவோ அல்லது தலைமைக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்கவும் இல்லாமல் என்ன சொன்னாலும் அந்த அடிப்படையில் போய் தலைவர் அவர் சொன்னபடி நான் மடத்துக்குளம் தொகுதியிலும் அதே போல் திருப்பூர் வடக்கு தொகுதியிலும் போட்டியிட்டோம். இருப்பவர் மீண்டும் நம்முடைய காங்கேயம் தொகுதி சொந்த தொகுதியின் அடிப்படையில் கடந்த முறை நான் வாய்ப்பு கேட்டேன். நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் இந்த தொகுதியில் வாய்ப்பு தந்தார்கள். அதே போல் வெற்றி பெற்றோம். அந்த காலகட்டத்தில் இப்போ இந்த 5 ஆண்டு காலம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக பணியாற்றி அதே நேரத்தில் தொகுதிக்கும் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கி குடிநீர் திட்டங்கள் எடுத்துக்கொண்டால் 1997ஆம் ஆண்டு வாக்கில், இன்னும் சொல்லப்போனால் 96ஆம் ஆண்டே முதல் கடிதமாக எப்படி ஒரு முதலமைச்சரிடம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போய் கடிதம் கொடுக்கணும், எப்படி அணுக வேண்டும் என்கிற ஒரு முன்னுதாரணம் எதுவும் இல்லாமல் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஐயா கலைஞரிடத்தில் இந்த முத்தூருக்கு அங்கே கூட்டுக்குடி திட்டம் கொடுமொழியிலிருந்து கொண்டு வர வேண்டும், நீராதாரமாக கொண்டு வந்தால்தான் இந்த பகுதியினுடைய வறட்சியில் குடிநீர் வழங்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கி இது கேட்டேன். அதுக்கான ஒப்புதலை வழங்கினார். அன்றைக்கி அந்த திட்டத்தினுடைய மதிப்பு 25 கோடி. அங்கே கிணறு அமைக்கப்பட்ட இடம் கொடுமுடி அருகில். அதே போல் இச்சிப்பாளையம் என்கிற இடத்துல கொடுமுடிக்கு மேற்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி அங்கே சுத்திகரிப்பு செய்து முத்தூர் மேட்டுக்கடை என்கிற இடம் அது காங்கேயம் பகுதிக்கு கொண்டடம் வரைக்கும், அதே போல் அந்த பகுதியில் வெள்ளக்கோவில், மோனனூர், குளத்துப்பாளையம், தாராபுரம் போன்ற பகுதிக்கும் அந்த பெரிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு நினைவில் வாழும் ஐயா கோசி மணி அவர்கள் அந்த திட்டத்தை நேரடியாக துவக்கி வைத்தார்கள். குடிநீர் பணிகள் நடைபெற்று வந்தது. அது திரும்ப ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு மின் மோட்டரெல்லாம் பழுதடையும் அல்லவா, அதெல்லாம் மாற்ற வேண்டும். மக்கள் தொகைக்கு ஏற்ப மேல்நிலை தொட்டிகளை தான் புதிதாக கட்டியிருக்க வேண்டும். குழாய்கள் எல்லாம் மாற்றியிருக்க வேண்டும். 2011லேருந்து 21ஆம் ஆண்டு வரை அதிமுக அரசு 10 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலத்தில் அதை அந்த புனரமைப்பு பணி செய்திருக்க வேண்டும். இந்த பராமரிப்பு பணி என்கிற வகையில் அந்த திட்டத்திலே முறைகேடு தான் நடந்து 2 குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய 2 பொறியாளர்கள் பணி நீக்கம், வழக்கு பதிவாயிருக்கு. இன்றைக்கு விஜிலன்ஸ் கேஸ் பதிவாகிருக்குது. அந்த சூழ்நிலை தான் இருக்கிறது. போய் 500 HP மோட்டர் என்று நாம் அந்த பம்பு செட்டை இயக்கினால் 100 HP தண்ணீர் தான் தள்ளக்கூடிய ஒரு வகையில் ஒரு டூப்ளிகேட் மோட்டருங்கள்லாம் போடப்பட்டிருக்கு. அதே போல் இன்றைக்கி குழாய்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கு. நிதி வாங்கியிருக்கிறோம். இந்த 5 ஆண்டு காலத்தில் 25 கோடி ரூபாய் கொண்டு வந்த திட்டத்துக்கு
123 கோடி ரூபாய்க்கு பராமரிப்பு பணிகளுக்கு மட்டும் நிதியை பெற்றுக்கிறோம். அங்கே ஆற்றுல போய் ஆய்வு செய்தோம், நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும். கிணறு நடு ஆற்றில் அமைந்திருக்கிறது, தண்ணீர் கொடுக்கக்கூடிய. அதன் மேலே தான் பம்பும் மின் மோட்டரெல்லாம் பொருத்தப்பட்டது. போய் பார்க்குற பொழுது அதிகமாக வெள்ளம் வருகிற பொழுது அந்த கிணத்தை சுற்றியும் வெள்ளம் சூழ்ந்துவிடும், உள்ளே போய் மோட்டரை இயக்க முடியாது. இங்கே பார்க்கக்கூடிய மக்களுக்கு இப்போ செய்தித்தாள் பார்ப்பார்கள், 1 லட்சம் கனஅடி தண்ணீர் கொடுமுடியை கடந்து செல்கிறது காவேரி. இங்கே இருக்கக்கூடிய என்ன நினைப்பார்கள், மோட்டரை இயக்காதனால தான் இங்கே தண்ணீர் வரவில்லை. அது உண்மைதான், மோட்டரை இயக்க முடியாது. காரணம், உள்ளே போய் மோட்டரை சென்று இயக்குவதற்கு வழி இல்லை. இப்போ அதுக்கான பாலம் கட்டுவதற்கும் மின் மோட்டரை மாட்டுவதற்கும் 9 கோடி. வெள்ளக்கோயில் வழியான அந்த திட்டத்திற்கு 63 கோடி ரூபாய்க்கு பைப்லைன் குழாய்கள் மாற்றப்பட்டிருக்குது. அது ஏற்கனவே முடிந்தது 6 மாதத்துக்கு முன்பு. இப்பொழுது மேட்டுக்கடையிலிருந்து, முத்தூர் மேட்டுக்கடையிலிருந்து வாலிபனங்காடு காங்கேயம் ஐயாசாமி காலனி வந்தால்தான் இந்த பகுதியினுடைய குடிநீரைக்கு ஒரு முறையாக குடிநீர் வழங்க முடியும். அது 52 கோடி ரூபாயில் அந்த பணி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது, ஒப்பந்தாரும் காலதாமதம் செய்துவிட்டார்கள். ஏன்னா அந்த வகையில் இன்றைக்கு அந்த திட்டம் நிச்சயமாக இன்னும் ஒரு சில வாரங்களில் முழுமையாக அந்த தண்ணீர் அந்தந்த பகுதிக்கு போகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய வழியோர கிராமங்களுக்கும் நிச்சயமாக தடையின்றி அந்த குடிநீர் கொடுப்பதற்காகவும் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதேபோல் இந்த முறை வந்தவுடன் காங்கேயம் தொகுதியாக வந்தவுடன் சென்னிமலை ஏரியா எனக்கு புதிய பகுதி, மக்கள் பிரதிநிதி என்கிற முறையில் அரசியல் ரீதியாக எங்களுக்கு தொடர்பு இருந்தாலும், அதே போல் உறவு முறை நண்பர்கள் இருந்தாலும், இது மக்கள் பிரதிநிதி என்கிற முறையில் அது புதிய ஏரியா. போனவுடன் நன்றி சொல்லுகிற போகிறதெல்லாம் சொன்னார்கள். குடிநீர் பிரச்சனை எங்களுக்கு இருக்க வறட்சி பகுதி சென்னிமலை. எனவே சென்னிமலை ஒற்றி 110 ஊராட்சிகளும் சென்னிமலை பேரூராட்சியும் காங்கேயம் தொகுதிக்கு வருகிறது. ஈரோடு மாவட்டம், வருவாய் மாவட்டம் ஈரோடு. எனவே அந்த வகையில் அந்த குடிநீர் திட்டத்தை தீர்வு காண்பதற்கு, குடிநீர் பிரச்சனை தீர்வு காண்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் கோரிக்கை வைத்தார். உடனடியாக அதுக்கான மதிப்பீடெல்லாம் தயார் செய்யப்பட்டார். 240 கோடி ரூபாய்க்கு முதல்ல தோராயமான திட்ட மதிப்பீடு நடைபெற்ற திட்டம் இறுதியாக 450 கோடி ரூபாய்க்கு செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த உத்தரவை வழங்கினார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும். இன்றைக்கு அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தி அங்கே குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம். எனவே குடிநீருக்கு முக்கியத்துவம் தந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் துவக்கத்திலிருந்து. அதேபோல் சென்னிமலை பேரூராட்சிக்கு பெருந்துறையை கடந்து தான் தண்ணீர் வர வேண்டும், கலைஞர் ஐம்பாலத்திலிருந்து வருகிறது. சென்னிமலை பெருந்துறை பேரூராட்சிக்கும் கருமாட்டி சில்லிவாளையம் பேரூராட்சி போன்ற பகுதியில் அதிக தண்ணீர், அங்கே மக்கள் நெருக்கம் அதிகமாட்டினாலும் அங்கே தண்ணீர் அதிக பயன்பாட்டுக்கு போய்விடுது. எனவே சென்னிமலை பேரூராட்சிக்கு தண்ணீர் வருவதில்லை. அதற்கு இது தனியாக கலைஞராயம் பகுதியில் ஒரு கிணறு அமைத்து காவேரி ஆற்றில், அதேபோல் தனியாக ஒரு பைப்லைன் என்கிற முறையில் இன்றைக்கி போடப்பட்டு 14 கோடி ரூபாய்க்கு அனுமதி தந்தார். அந்த ஈரோடில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தபொழுது அந்த நிகழ்ச்சி திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டம் இன்றைக்கு 14 கோடி ரூபாயில் பணிகள் முடிவுற்று இன்றைக்கு அந்த குடிநீர் வழங்குகிற பணி இன்றைக்கு அநேகமாக நாளை அல்லது நாளை மறுதினம் துவங்க இருக்கிறது. எனவே அங்கேயும் குடிநீர் பிரச்சனை தீர இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சி வருது. அதேபோல் நம்முடைய ஒரு துண்டு பிரசங்களாகவே போட்டிருக்கிறோம். போடுகிற பொழுது தான் எந்தெந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்பது எங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய வகையில் திட்டம் 6 பக்கங்களை கொண்ட வகையில் முக்கியமான திட்டங்கள் உள்ளடங்கக்கூடிய துண்டு பிரசுரங்கள் இன்றைக்கு தொகுதி முழுவதும் மக்கள் இடத்தில் கொடுக்கப்பட்டது. எனவே குடிநீருக்கு முக்கியத்துவம் வந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றும். குடிநீருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா இப்போ இவ்வளோ நேரம் சொன்னீங்க. அதே போல் விவசாயிகள், அவங்களுக்கு விவசாயிகள் மேம்பாட்டுக்கு, விவசாயத்துக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போதே வறண்ட பகுதின்னு சில இடம் சொன்னீங்க, அந்த விவசாயத்துக்கும் போதிய அளவு விவசாயம் வந்து காங்கேயம் தொகுதியில் 2 பாசன பெரிய திட்டங்கள் பயன்படுகிறது. ஒன்று பரம்பிக்குளம் ஆழியார். பரம்பிக்குளம் ஆழியாரை பொறுத்தளவு பெரிய திட்டம் அது. 1965ஆம் ஆண்டு வாக்கில் கேரள அரசோடு ஒப்பந்தம் செய்து நிறைவேற்றப்பட்ட திட்டம். அந்த பகுதி உடுமலைப்பேட்டை, இந்த மடத்துக்குளம், தாராபுரம் தொகுதி, இப்படிப்பட்ட பகுதி, பொள்ளாச்சி தொகுதி, கிணத்துக்கடவு தொகுதி, இதெல்லாம் பாசனம் பெறக்கூடிய பகுதி. அதே நேரத்தில் காங்கேயம் தொகுதியிலும் ஒரு 4 மண்டலத்திலையும் ஏறத்தாழ சுமார் 48,000 ஏக்கர், ஒரு மண்டலத்துக்கு 12,000 ஏக்கர், தோராயமாக 48,000 ஏக்கர் என்கிற வகையில் தோராயமாக ஒரு 50,000 ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய பகுதி. இது கடைக்கோடி பகுதி. எனவே அந்த வகையில் குடிநீர் பற்றாக்குறை என்கிற சூழ்நிலை இருந்தது. இதையெல்லாம் படிப்படியாக சரி செய்வதற்கு கடந்த முறை திருப்பூர் மாவட்டம் பிரிந்த பொழுது 2010ஆம் ஆண்டு வாக்கில் ஐயா கலைஞர் அவர்கள் தான் அன்றைக்கு நீர்ப்பாசனத்துறையும் கவனித்தார்கள் கடைசியாக. எனவே அந்த நீர்ப்பாசனத்துறையின் மூலமாக பொதுப்பணித்துறையில் உள்ளடங்கியிருந்தது. அப்பொழுது கோரிக்கை வைத்தேன், முதல்ல பரம்பிக்குளம் ஆழியாருடைய தண்ணீர் சர்க்கார்பதி என்ற இடத்திற்கு வந்து அந்த டனல் வழியாக வந்து அந்த சர்க்கார்பதியில் மின்சாரம் எடுத்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை திருமூர்த்தி அணைக்கு கொண்டு வர வேண்டும். திருமூர்த்தி அணை நம்முடைய திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது. அதில் கொண்டு வந்து தேக்கி நிறுத்தித்தான் தேவையான நேரத்தில் தண்ணீர் விவசாயத்துக்கு திறந்து விடப்படும். அப்புறம் திறந்து விடப்படும் நேரத்தில் மழை நீர் கிடைக்கிற பொழுதும், அந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்திலிருந்து கிடைக்கிற பொழுதும்
அங்கே வர வைக்கப்படும். அந்த காண்டூர் கனால்ங்கிற சமமட்ட கால்வாய் சுமார் 50 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. பல இடங்களில் மலைகளை குடைந்து அந்த திட்டங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்குது. அது மலை நம்முடைய திட்டம் அமையும் பொழுது அந்த வாய்க்கால் அமைக்கப்பட்டது. அந்த மலையவே வெட்டி ஒரு சைடு வாய்க்கால் அமைத்து சில இடங்களில் மலையிலையும் குடைந்து கொண்டு வந்தார்கள். இதில் என்ன ஆகுதுன்னா, திட்டம் ரொம்ப நீண்ட நாள் ஆன காரணத்தினால் கசிவு நீர் ஏற்பட்டுவிடும். இப்போது சுமார் 1100 கண்ணாடி சர்க்கார் பதிலிருந்து தண்ணீரை திருப்புகிற பொழுது இங்கே வந்து சேர்கிற தண்ணீர் சுமார் 600 கண்ணாடி அல்லது 700 கண்ணாடி, அதிகபட்சம் 700 கண்ணாடி. மீதியெல்லாம் கசிவாகிவிடும். இங்கே தண்ணீர் வராது. உரிய நேரத்தில் தண்ணீரை கொண்டு தேக்கினால்தான் அங்கே இருந்து தண்ணீர் நாம் எடுத்து அங்கே கொண்டு வர முடியும். அந்த தண்ணீரை இன்றைக்கு அந்த காங்கிரீட் தளம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். முழுவதுமாக இன்றைக்கு ஏறத்தாழ 185 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டம் துவங்கி காங்கிரீட் லைனுங்கெல்லாம் அமைக்கப்பட்டது. அன்றைக்கு தான் ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவு தான் இன்றைக்கு அந்த வாய்க்கால் மீண்டும் ஒரு மறுபதிப்பு செய்யப்பட்டு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இன்றைக்கு திறந்து விடக்கூடிய தண்ணீர் 1100 கண்ணாடி என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடியது ஏறத்தாழ 950 கண்ணாடி இன்றைக்கும் அணைக்கு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் பாசனம் கூடுதலாக தண்ணீர் வழங்கக்கூடிய அளவில் தடையின்றி அந்த தண்ணீரை வழங்கக்கூடிய அளவில் இயற்கை ஒத்துழைத்தால் அந்த தண்ணீரை கொண்டு வந்து தேக்குவதில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது. அதில் வந்தால் தான் அது ஒரு முதுகெலும்பு. காண்டூர் கனால் என்கிற சமமட்ட கால்வாய் இந்த திட்டத்தினுடைய ஒரு முதுகெலும்பு. எனவே அந்த நம்ம நீர்த்தேக்கமான நம்முடைய அது வந்து திருமூர்த்தி அணையை பொறுத்தளவு திருமூர்த்தி நீர்த்தேக்க திட்டம் அங்கே ஒன்று வந்து சேமித்து வைத்து தான் பாசனத்துக்கு தண்ணீர் விடுவார். அதை முதல்ல செய்தோம். அதுபோக இப்பொழுது சமயத்தில் கூட தூர்வாரதற்கு கேட்டார்கள் 10 கோடி ரூபாய். மாண்புமிகு முதலமைச்சர் உடுமலைப்பேட்டை வந்தபோது காலையில் 8 மணிக்கு சொன்னோம். நிகழ்ச்சியில் 9 மணிக்கெல்லாம் அதுக்கான 10 கோடிக்கு தூர்வாரப்படும் என்று அறிவித்தார்கள். அதே போல் இன்றைக்கி சுமார் இந்த அரசு வந்தவரை ஏறத்தாழ சுமார் 200 கோடிக்கு மேலே புனரமைப்பு பணிகள் ஏற்கனவே இருந்த காங்கிரீட் லைனிங் எல்லாம் பழுதடைந்து அது நீண்ட நாள் திட்டம் செய்யப்பட்டது, பல பொழுது லைனிங் செய்யப்பட்டது, அதெல்லாம் அது சிதிலமடைந்து விட்டது. அதெல்லாம் படிப்படியாக இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது. இருந்தாலும் ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு உலக வங்கியினுடைய திட்டத்தை பெறுவதற்காக முழுவதுமாக அங்கே விவசாயிகள் விரும்புவது தண்ணீர் திறந்து போது வீணாகாமல் வந்து சேர வேண்டும், அதற்கு காங்கிரீட் பராமரிப்பு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் அது அந்த அடிப்பில் அதுக்கு இன்றைக்கி உலக வங்கியினுடைய ஒப்பந்தம் செய்வதற்காக கோப்புகள் தயாராக இருக்கிறது. தேர்தல் முடிந்து அந்த திட்டம் நிறைவேறும். நல்லாறு நீராறு திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை. கழக அரசு மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதேபோல் அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்தோம் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு அது இருந்தாலும் தெரியவில்லை. கேரள அரசு அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும். அங்கே அரசியல் சூழ்நிலையில் மாறி அங்கே அந்த ஒப்புதல் வழங்குவதில் காலதாமதமாகிறது. இப்பொழுது ஓரளவுக்கு பொறியாளர் மட்டத்தில் இரு மாநிலத்தினுடைய பொறியாளர்களும் துறையினுடைய பொறியாளர்கள் பேசி வைத்திருக்கார்கள். தேர்தல் முடிந்தவர்கள் இரு மாநில அமைச்சரும் பேசினால் இரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் பேசி அதுக்கு இறுதி முடிவெடுக்க வாய்ப்புண்டு. அப்படி அது முடிவெடுத்து விட்டால் ஏற்கனவே ஒப்பந்தப்படி அங்கே இடைமலையார் அணை கட்டிவிட்டால் இந்த நல்லாறு நீராறு நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை மறுபதிவு செய்து அந்த தண்ணீரை பெற்றால் அதுக்கான சூழ்நிலையில் தண்ணீர் தடையின்றி இங்கே கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாகிறது. காங்கேயம் என்று சொன்னோடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது காங்கேய காலை. அது ஒரு இந்தியாவை அதாவது தமிழ்நாட்டை தாண்டியும் பேசப்படக்கூடிய உலகளவில் பேசக்கூடியது. இப்போ அந்த காளைகள் வந்து அழிந்து வருது, அதை காக்கணும், அதுக்கு அரசு என்ன முயற்சி எடுக்குது? அது அரசு வந்து தொடர்ந்து நம்முடைய ஆராய்ச்சி நிலையமெல்லாம் இருக்கிறது. நம்முடைய கால்நடைத்துறை சார்ந்த நம்முடைய கல்லூரிகள் கூட இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு எதுவாக இருந்தாலும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எனவே அதை தொடர்ந்து நாம் ஊக்கப்படுத்தலாம். அந்த திட்டம் நடைபெறும் எண்ணம் இலக்கு முன்னேற்றம் அடைவதற்கான அனைத்து உதவிகளும் செய்யலாம். அந்த அனைத்து உதவிகளும் அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. எனவே இது இயற்கை சார்ந்த ஒரு கால்நடைகளை வளர்ப்பது என்பது இயற்கை சார்ந்த விஷயம். முதலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி ஒரு 20 ஏக்கர் தோட்டம் நிலங்களை வைத்திருப்பார் என்று சொன்னால் குறைந்தது ஒரு 5 ஏக்கர் என்று சொல்லி குரங்காடு என்கிற அந்த கால்நடைகள் மேய்வதற்கான மேய்ச்சல் நிலத்தை வைத்திருப்பார்கள். இன்றைக்கு அனைத்தும் இன்றைக்கு விவசாயம் செய்யக்கூடிய இடங்களாக மாறிவிட்டது அல்லது ரியல் எஸ்டேட்டாக மாறிவிட்டது. எனவே அந்த கால்நடை வளர்ப்பதிலேயே விவசாயிகள் நிச்சயமாக ஆர்வம் கொள்ளுகிற பட்சத்தில் தொடர்ந்து அரசின் மூலமாக அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். கடந்த 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி அதன் திட்டங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட? அந்த தாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது நாங்கள் அரசு நிகழ்ச்சிக்கு இந்த தேர்தல் அறிவிக்கும் வரை அரசு நிகழ்ச்சி நடத்துகிற வரை தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு நம்முடைய விதிமுறைகள் வந்த முன்பு வரை கடைசி நிமிடம் வரை நாங்கள் அரசு நிகழ்ச்சிக்கு போனோம்.
மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் இந்த மாவட்டம் திருப்பூர் மாவட்டமும் அதே போல் நீலகிரி மாவட்டமாக போகணும். அதில் போகிற பொழுது கூட இவ்வளவு எங்களுக்கான அந்த பொதுமக்கள் மத்தியில் நன்மதிப்பு கொஞ்சம் கடைசியாக கிடைத்தது. மக்களை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக, அரசு நிகழ்ச்சி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் இவ்வளவு அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும் என்று நான் கருதவில்லை. போகிற பொழுது குறிப்பாக நம்முடைய கொஞ்சம் ஏழை குடும்பத்தை சார்ந்த குறிப்பாக தாய்மார்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக எங்களுக்கான வரவேற்பை தருகிறார்கள். இப்போ நீங்கள் தைரியமாக போங்கள், நீங்கள் வெற்றி பெற்றாச்சு என்று ஒரு வாழ்த்து கூறுகிற சூழ்நிலையில் இன்றைக்கு அவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு தாய்மார்கள் இருக்கிறார்கள். அது மகளிர் உரிமை திட்டம் உட்பட. ஆமாம், அதுக்கு காரணம் அரசு முதல் கையெழுத்து, அதுவும் குறிப்பாக 2021 மே மாதம் 7ஆம் தேதி பொறுப்பேற்றது அரசு. அதில் கொரோனா காலகட்டம், அந்த கொரோனாவிலேருந்து அன்றைக்கு கடந்த கால அரசு சரியான நடவடிக்கை எடுக்கல. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையோடு கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததோடு திட்டங்களை அன்றைக்கே ஒரு 5 திட்டங்களை துவக்கி வைத்தார். அதில் முதல் திட்டமே நம்முடைய விடியல் பயணம் என்கிற தலைப்பில் அப்படி அரசு டவுன் பஸ்ஸில், அரசு நகர பேருந்தில் கட்டணமில்லாத பயணத்தில் துவங்கி தொடர்ந்து கலைஞரால் கொண்டு வரப்பட்ட மகளிர் சுயஉதவிக்குழு கடன் தள்ளுபடி, அதே போல் 5 வரையில் நகை கடன் தள்ளுபடி கூட்டுறவு வங்கியில் வாங்கினதுக்கு, அது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டைக்கு 4வது கையெழுத்து, 4வது கையெழுத்தின் மூலம் குடும்ப அட்டைக்கு 4000 ரூபாய் கொரோனா காலகட்ட இழப்பீட்டு தொகை அதில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் போய் சேர்ந்தது. விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி, இதில் துவங்கி தேர்தல் தேதியை அறிவிக்கும் முந்தைய நாள் வரை பல்வேறு திட்டங்களை, குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதல் கட்டமாக ஒரே நாளில் ஏறத்தாழ 1,14,00,000 தாய்மார்களுக்கு அந்த திட்டம் போய் சேர்ந்தது. வங்கி கணக்கு வர வைக்கப்பட்டது. அதிலிருந்து இன்றைக்கு வரை பெற்றவர்களுடைய தொகை என்று சொன்னால் 34,000 ரூபாய் இன்றைக்கு வங்கி கணக்கில் தாய்மார்களுக்கு வர வைக்கப்பட்டிருக்கு. நாம் சொல்லுகிற பொழுது அவர் நினைத்து பார்க்கிறார். கொரோனா காலகட்ட இழப்பீட்டு தொகை 4,000, 38,000. அதே போல் சமீபத்தில் பொங்கல், தைப்பொங்கல், நம்முடைய தமிழர் திருநாள் பொங்கலுக்கான 3,000 ரூபாய் உதவித்தொகை. ஆக பார்க்கும்போது 41 ரூபாய், பெரும்பாலான குடும்பங்களுக்கு 41,000 ரூபாய் போயிருக்கு. இது மாதிரி ஒரு பணப்பயன் நேரடியாக எந்த அரசிலும் இதுவரை வழங்கப்படவில்லை. எனவே அதை நினைத்து பார்க்கிறார்கள் தாய்மார்கள். இன்றைக்கு பெண்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டிருக்கிறது. இந்த 1000 கூட இனி தேர்தலுக்கு பிறகு 2,000 மகளிர் உரிமை தொகை அதிகப்படுத்தும் என்று சொல்லுகிறார்கள். அதேபோல் முதியோருக்கு 1,200 உயர்த்தியவர் நம் முதலமைச்சர், அதுவும் 2,000 ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1,500லிருந்து 2,500 ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த குழந்தைகள், மாணவ செல்வங்கள், அவர்கள் கல்லூரிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பெரும்பாலும் அரசு பள்ளியில் படித்தால் ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். எனவே பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலையில் கல்வியை தடைபட்டுவிடக்கூடாது, பெற்றோர்கள் அவர் படிப்பை நிறுத்திவிடக்கூடாது. அதற்கு கல்லூரிக்கு போவதற்கு தனியார் கல்லூரிக்கு போனாலும் கூட இன்றைக்கு 1000 ரூபாய் ஒரே தகுதி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் படித்து அந்த மாணவ செல்வங்களுக்கு 1000. இப்போ அவர்கள் இன்றைக்கு அது நிதியை பெற்று நேற்று நம்முடைய சென்னிமலை ஒன்றியத்தில் வெங்கமேடு என்கிற ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த பெண்ணே மைக்கை வாங்கி அடம்பிடித்து நான் அதுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். அவர் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதே போல் இன்றைக்கு அந்த 1000 என்பது 1,500 உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு கல்வி தரம் மேம்பட்டிருக்கிறது. மாணவ செல்வங்கள் இதெல்லாம் சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தாய்மார்கள் தொடர்ந்து திட்டம், காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை துவங்கி அரசு பள்ளியில் துவங்கி அரசின் நிதியுதவி பெறும் பள்ளிக்கு அது விரிவாக்கம் செய்யப்பட்டது. இனி தேர்தலுக்கு பிறகு 8ஆம் வகுப்பு வரை மேம்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் இப்பொழுது கூப்பன் 8,000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும். தேர்தல் முடிந்து அதை வைத்து விரும்பிய கடையில் விரும்பிய கம்பெனியில் தயாரித்த வீட்டுக்கு தேவையான மின்சாதனங்கள் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலேயும் இன்றைக்கு தாய்மார்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கார்கள். எனவே வெற்றி உறுதி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளருக்கு வெற்றி உறுதி என்பது இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தின் போது நன்கு தெரிகிறது. பேசும்போது சொன்னீங்க தலைவர் கலைஞர் இருந்தப்போ அவருடைய அமைச்சரவையில் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கடந்த 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையிலையும் இருந்திருக்கீங்க. 2 பேருடைய அணுகுமுறையை எப்படி பார்க்குறீங்க? 2 பேர்கிட்டையும் பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இருவரையும் ஒருவராகத்தான் பார்க்குறோம். அரசியல் ரீதியாக கொஞ்சம் ஒரு வித்தியாசம் என்னென்னு சொன்னால் வெளிப்படையாக அவர்கிட்ட நாங்கள் சுதந்திரமாக இருந்தோம். இங்கே அதை யாரும் ஏமாற்ற முடியாத அளவில் எங்களை வேலை வாங்குறாரு. அது அவர் அங்கே ஒரு அமைச்சராக இருந்தால் இங்கே ஒரு அதிகாரியாக நாங்கள் செயல்பட்டு அப்போ எப்போ என்ன நடந்தது கேட்டுகிட்டே இருப்போம். கண்காணிப்பார். எங்கேயும் எந்த இருந்தாலும் அது உடனடியாக அந்த தகவல் சுட்டி காட்டுகிற தகவல் வரும். அந்த அடிப்படையில்
இன்றைக்கு அந்த மாதிரி இன்றைக்கி எந்நேரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் வேணாலும் கேள்வி வரும். ஆமாம், அந்த மாதிரி செய்தித்துறையில் இருந்தீங்கல்ல, அப்போ செய்தியாளர்கள் அவங்களுடைய பத்திரிகையாளர் கோரிக்கை பல நிறைவேற்றிருக்கீங்க வாரியம் கூட. இன்னும் பல கோரிக்கைகள் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதுக்கான திட்டங்கள்லாம் இருக்குதா? கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலேயே கூட பத்திரிகையாளர் நல வாரியம் உருவாக்கப்படும் என்று சொன்னார். அந்த வகையில் பத்திரிகையாளர் நல வாரியம் உருவாக்கப்பட்டது. அது பல முறை கூட்டங்கள் நடத்தி அந்த குழுவினுடைய தலைவராக அமைச்சர் முறையில் நான் பொறுப்பேற்றேன். அதே போல் இன்றைக்கு அந்த வகையில் பல்வேறு உதவித்தொகைகள் எல்லாம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட இப்போ இறுதியாக கூட அந்த தொகையெல்லாம் உறுதியாக அதிகரிக்கப்படும் என்று சொல்லி அறிவிப்பே வெளியிட்டு விட்டார். சொல்ல உடனடியாக அதுக்கு ஒப்புதல் வழங்கி இன்றைக்கி அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எனவே பத்திரிகையாளர் நலவாரிய குடும்பத்திற்கான ஓய்வூதிய தொகை, பத்திரிகையாளர் நீண்ட நாள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் அதுக்கு தகுந்த போது உதவித்தொகைகள் வழங்கப்படுகிறது. இன்றைக்கி எந்த கட்டத்திலும் இல்லாத வகையில் இன்றைக்கி பத்திரிகையாளருக்கு அந்த நல வாரியம் பயன்பட்டு வருகிறது, துறையும் பயன்பட்டு. நீங்கள் இளைஞரணி பொறுப்புலலாம் இருந்திருக்கீங்க. இப்போ உதயநிதி அந்த பொறுப்பில் இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் அணுகுமுறை எப்படி இருக்குது? அது சொல்லுவாங்களே, நாங்கள் இப்போது மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களும் இளைஞரணி செயலாளராக இருந்தார். அதுக்கடுத்து எனக்கு அந்த வாய்ப்பையும் கொடுத்தாரு. நான் ஒரு 2.5 ஆண்டு காலம் பணியாற்றினேன். முடிந்தளவு நான் அந்த பணியை அவர் என்ன அந்த அளவுக்கு செய்தாரோ அதை பின்பற்றி நான் அந்த பணியை செய்தோம். அடுத்து இவர் நம்முடைய கழக இளைஞரணியுடைய செயலாளர் நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி பொறுப்பேற்றார்கள். அது இன்றைக்கி ஏறத்தாழ 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு இளைஞரணி அமைப்பாக, ஒரு மாபெரும் அமைப்பாக 5 லட்சம் நிர்வாகிகளை கொண்டு ஒரு மைக்ரோ லெவலில் அதை கண்காணித்து இன்றைக்கி ஒரு கழகத்திற்கு ஒரு துணை அமைப்பில் சிறந்த அமைப்பு இளைஞரணி என்று இருந்ததை மிக சிறந்த அமைப்பாக இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு இராணுவ பட்டாளத்துக்கு சமமாக இன்றைக்கு அது இளைஞரணி செயல்பட்டு வருகிறது. உங்களுடைய பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நீங்கள்லாம் களத்தில் இருந்த கள அரசியல்வாதிகள், இப்போ நீங்கள் இளைஞரணியில் இருந்திருக்கீங்க. தொண்டர்களை எப்படி உறுப்பினர்கள் சேர்க்கறது உட்பட பல்வேறு பணிகள் ஆற்றிருக்கீங்க. இப்போல்லாம் அரசியல் மாறுது, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் நேற்று ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மாணவி மைக்கை அடம்பிடிச்சி வாங்கி இந்த திட்டத்தால் நான் பயனடைந்தேன் அப்படின்னு உரிமையோடு உங்கள்கிட்ட கேட்குற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வர்றது ஒரு ரோட் ஷோ அரசியல், அந்த வேனில் இருக்கிற மாதிரி வருது, கேரவான் அரசியல். இது எப்படி பார்க்குறீங்க? இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதாவது ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை கூட நீங்கள் மையமாக வைத்து பேசுவதாக தெரிகிறது எனக்கு. அது ஒரு மேனாமணிக்கு அரசியல் போல தான் இருக்கிறது. மக்களோடு இருந்து என்ன சொல்கிறார்கள், அவர்கள் என்ன அவரிடத்தில் என்ன நமக்கு தெரிகிறது, என்ன கருத்து வருகிறது என்று கூட தெரிந்து கொள்ளாத வகையில் ஒரு வீட்டுக்குள்ளேயே அரசியல் அமைந்ததாக, ஒரு அலுவலகத்துக்குள்ளேயே அலுவலகம் கூட சரியாக இல்லாத மாதிரி தெரிகிறது. ஒரு வீட்டுக்குள்ளே தான் அந்த அரசியல் இயக்கம் நடத்துவதாக தெரிகிறது. எனவே இது நீண்ட நாளைக்கு ஒரு நிலைத்து நிச்சயமாக மக்கள் கடுமையாக தாக்குறாரு திமுகவை. அதான் அதை அவங்க எந்த அளவுக்கு இன்றைக்கி திமுகவுடைய வாக்குகளை பிரித்தால் நாம் வெற்றி பெறலாம் என்று சில பேரால் உருவாக்கப்பட்ட ஒரு பி டீமாக தெரிகிறது. அதுதான் இன்றைக்கி போக போக நிலைமை தான் இருக்கிறது. நமக்கு தேர்தல் வந்தபோது பூனைக்குட்டி வெளியே வந்துன்னு சொல்லுவார்களே, இப்போ தேர்தல் வந்த பொழுது அது கொஞ்சம் தெளிவாக தெரிகிறது. அவங்க இளைஞர்லேருந்து வரீங்க, படிப்படியாக இளைஞரணி உறுப்பினர்லேருந்து படிப்படியாக இந்த அளவுக்கு வந்துருக்கீங்க. அப்போ நீங்களும் பல உறுப்பினர்கள் சேர்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அடுத்த கட்ட தலைமுறையை சரியானபடி உருவாக்கலையோ? அந்த திராவிட இயக்கத்தின் கொள்கை அது 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 எப்படி வளர்ந்து வந்துச்சு, எப்படி இந்த இயக்கத்தை காப்பாற்றிட்டு வந்தோம், இதோட நோக்கம் என்ன, இந்த திராவிட இயக்கம் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு தேவை, இப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சரியாக சேர்க்கவில்லையா? அந்த பக்கம் ஏன் இப்போ நீங்கள் அந்த பக்கம் ஒரு சினிமா மோகத்தில் ஓடுறாங்கல்ல? அது கொண்டு போய் அதாவது எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அரசினுடைய திட்டங்களை செயல்படுத்துகிற கூட, ஒரு இயக்கம் நடத்துவதிலே கூட இன்றைய சூழ்நிலையில் மனநிலை அப்படி ஒரு இளைஞர்களுக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அது ஒரு வேகம் போகிற பொழுது வேகத்தில் போகும். அது நீண்ட நாளைக்கு அந்த வேகம் போவதற்கான வாய்ப்பில்லை. இப்போ எண்ணற்றவர்கள் இன்றைக்கு அந்த இயக்கத்திலிருந்து இன்றைக்கு இது ஒன்றும் நன்மை ஏற்பட போவதில்லை என்று தெரிந்து இன்றைக்கு தாய் கழகமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கத்தில் தங்களை இணைத்து கொள்ள வருகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அது நீண்ட நாளைக்கு அது பயணம் இருக்காது, ஒரு வேகம் செல்கிறது, அவ்வளோதான். அது ஒரு குறிப்பிட்ட அளவுடையதான
அது ஒன்றும் மக்களுக்கான ஒரு இது வந்தால் இவர்கள் இந்த தலைமையேற்று இது மூலமாக ஒரு தீர்வு ஏற்படும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு குறிப்பிட்டு விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவில் ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டமாக சேர்ந்திருக்கிறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.